ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன ஒரு நாள் சிறப்பு அப்படின்னா, சந்திரன் ராகுவோட சேர்ந்து கும்பராசியில சஞ்சாரம். இன்னைக்கு மித்திர சப்தமி அப்படின்னு பேரு. சூரியனுக்கு ரொம்ப ஒரு உகந்த நாள். இன்னைக்கு சூரிய பகவானை வணங்குறது ரொம்ப விசேஷம். இந்த மித்ர சப்தமியில 7 தீபம் ஏற்றி சூரிய பகவானை வணங்கினால் நமக்கு ரத்த சப்தமியில என்ன பலன் கிடைக்குமோ அது போன்ற பலன் இன்றைய நாளில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மித்ர சப்தமியினுடைய ஒரு மிகப்பெரிய விசேஷம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து இருப்பதனால் சற்று குழப்பமான நாளாக இருக்கும். காலை வேளையில் அலுவலக சார்ந்த விஷயங்கள், ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனி இருப்பதனால் கொஞ்சம் இன்றைய நாளில் உங்களினுடைய வேலை பலு அதிகமாக இருக்கும். குடும்பத்திலேயும் பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். இன்று நீங்கள் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தரும். ஆதித்ய ஹிருதயத்தை படித்து இன்று சூரியனை வணங்க மேஷராசி நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. ரிஷபராசி நேயர்கள், ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். இன்று 7ஆம் இடத்தில் சப்தமத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், செவ்வாய். ஆகவே இன்றைய மித்திர சப்தமியில் அவசியம் ரிஷபராசி அன்பர்கள் சூரிய பகவானை வணங்க வேண்டும். காலை வேளையில் கோதுமை தானம் செய்து சூரியனை வணங்க சூரியனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் உங்களுக்கு விலகும். இன்று மித்திர சப்தமியில் சூரியனை வணங்குவதோடு மட்டுமல்லாமல் அன்னதானங்களும் செய்யலாம். ரிஷபராசி அன்பர்கள் இவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சுக்கிர பகவானும் இன்றைய நாளில் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு பெயர்ந்து விட்டார். ஆகவே இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியனும் சப்தமத்தில் இருப்பதனால் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும். மிதுன ராசி நேயர்கள், இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு சில மனக்குறைகள் இருக்கும். காலை வேளையில் சில மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்கள், பண விவகாரங்கள், இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று சற்று குழப்பங்கள் வரலாம். பகல் நேரத்திற்கு மேல் இந்த குழப்பங்கள் தீரும். நண்பர்களின் உதவி இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரும். இன்று 6ஆம் இடத்தில் சுக்கிரனினுடைய பெயர்ச்சி செவ்வாயுடன் சேர்ந்து இருப்பது மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று தன லாபங்கள் கூடும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். கடகராசி அன்பர்கள், இன்று கடகராசி அன்பர்களுக்கு ராசியில் குரு பகவானும் 5ஆம் இடத்தில் மாறின சுக்கிர பகவான். நீண்ட நாளாக புத்திர பாக்கியம் இல்லாதோருக்கு இன்றைய நாளில் நற்செய்திகள் காத்திருக்கிறது. சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சூரியனினுடைய இந்த சேர்க்கை கடகராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கும். இன்று இந்த மித்திர சப்தமியில் சூரியனை வணங்குவதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் குலதெய்வத்தை வணங்கினாலும் உங்களுக்கு இன்றைய நாளில் நல்ல பலன்கள் உண்டு. சிம்மராசி நேயர்கள், ராசிநாதன் சூரியன் என்று சுக்கிரனுடன் சேருவது 4ஆம் இடத்தில் பூமி சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். சிம்மராசி நேயர்களுக்கு சில குழப்பங்களும் தீரலாம். பெரிய அளவுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. இருந்த போதிலும் ஏற்கனவே தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய மனக்குறைகள் இன்று தீரும். கன்னிராசி நேயர்கள், இன்று 2ஆம் இடத்தில் இருந்த சுக்கிரன் 3ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். தன லாபங்கள் உண்டு. புதிய தொழில் தொடக்கங்கள் மற்றும் புதிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தரலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் மனக்குறைகள் இல்லை. நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு இன்று உண்டு. ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் நன்மையை தருவதாகவே இருக்கும். ஆன்மீக தலைவர்களினுடைய சந்திப்பும் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரும். துலாம் ராசி நேயர்கள், இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு மன சஞ்சலங்கள் இல்லை. ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இன்று 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும். நண்பர்களிடையே இருந்து வந்த மன சோர்வு நீங்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று சுக்கிரனின் சஞ்சாரம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகளை கொடுக்கலாம். சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரமானது
விருச்சிக ராசி நேயர்களுக்கு சில மன சஞ்சலங்களை கொடுக்கும். பல நாட்களாகவே இருந்து வந்த மனசோர்வும் இன்று நீங்கும். நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும். தனுசு ராசி அன்பர்கள், இன்று பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று மனதில் குழப்பங்களை கொடுப்பார். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் உங்கள் உறவினர்களால் ஏற்படக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு குழப்பங்கள் வந்து போகும். பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். விநாயகரை வழிபாடு செய்து இன்று சூரியனை வணங்க எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆரோக்கியம் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை தரும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகுவின் சஞ்சாரம் மகர ராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை ஓங்கும். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைகள் தீரும். இன்று இந்த மித்ர சப்தமியில் சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி வணங்க உங்களினுடைய ஆரோக்கியங்கள் மேம்படும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் நல்ல ஒரு உயர்வை பார்க்கலாம். ராகு மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மன தைரியத்தை அதிகரிக்கும். 6ஆம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் பொருளாதாரத்தில் உயர்வை தரும். வியாபாரிகளுக்கு இன்று நல்ல ஒரு அமோகமான நாளாக அமைகிறது. குடும்ப ஒற்றுமையும் ஓங்கும். மீனராசி அன்பர்கள், இன்று இந்த மித்ர சப்தமியில் மீனராசி நேயர்கள் சூரிய பகவானுக்கு இன்றைய நாளில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். இன்று கோதுமை தானம் செய்வது நல்லது. மீனராசி அன்பர்களுக்கு இன்று கேது 6ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு கோதுமை தானம் செய்து சூரியனை வணங்க கேதுவினால் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும். இன்று உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இன்றைய நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். நீண்ட நாள் திருமண தடைப்படுவது, இதற்கான எளிய பரிகாரம் என்ன? பொதுவா ஒரு திருமணம் தடைப்படுது அப்படின்னாலே ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் அவங்களுடைய வம்ச விருத்தி வந்து தடையாக இருக்கும். எப்ப வந்து வம்ச விருத்தி தடையாகுதோ அப்ப அந்த ஆண் நபருக்கு வந்து திருமணம் ரொம்ப லேட் ஆகலாம். அதனால குலதெய்வங்களுக்கு வணங்குவது ரொம்பவும் நல்லது. பெண் ஜாதகங்கள் அதுல வந்து திருமண தடைகள் இருந்தால் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாடுகளை செய்யலாம். இல்ல நீங்க வந்து ஏதாவது சுமங்கலி பிரார்த்தனைகள் விட்டு போயிருக்கலாம். கன்னியாக இறந்தவர்களை நீங்கள் வணங்காமல் போயிருக்கலாம். ஸோ இந்த வழிபாடுகள் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை கேட்டு செய்தாலே திருமண தடைகள் விலகும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.